ஹாய் கைஸ். ஸ்க்ரீன் அண்ட் சவுண்ட் கிளியராக இருக்குதா? ஒருக்கா சட்டில் ஒருக்கா போடுறீங்களா? ஓகே. எஸ் சார், கிளியர். ஓகே. ஓகே. இன்றைக்கு நாங்கள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கோம் அல்ல. இதில் அதாவது என்ன ப்ரோக்ராமுக்குரியது? டிப்ளோமா இன் ஐசிடி அண்ட் டிப்ளோமா இன் இங்கிலீஷ். இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்கும் உரிய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கோம். சரியோ? எல்லாத்துக்கும் முதல்ல எல்லாரையும் வெல்கம் டு அப்ரைட். ஓகேவா? இதுல யார் யாருக்கு அப்ரைட்ன்றா என்னன்னு தெரியும்? சட்டில் போடுங்க. நான் ஆல்ரெடி இந்த அப்ரைட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொல்றாங்க. ஓகே, தெரியல அட்டியும் தெரியலன்னு சொல்லி போடுங்க பேசல. ஓகே. மோஸ்ட்லி தெரிஞ்ச ஆக்கள் இருக்கீங்களா அப்ரைட்டை பத்தி? ஓகே. இன்ஸ்டாவில் கேள்விப்பட்டிருக்கேன், பட் லைவ்ல இதான் ஃபர்ஸ்ட். சார், ஓகே. எனக்கும் தெரியும். ஓகே. நிறைய பேருக்கு எங்களோட அப்ரைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு. சரியோ? அப்போ சில பேர் இருக்கீங்க அப்ரைட்டை பற்றி தெரியாதாங்க. சரியோ? அப்போ அவங்களுக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதாவது அப்ரைட்ன்னு சொன்னால் என்ன என்றது சம்மந்தமாக நாங்கள் சொல்லிட்டு அங்கால எங்களோட ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு போவோம். சரியோ? ஓகே. இது அப்ரைட்டண்டா என்னன்னு சொன்னால், ஒஃபிஷியலாக எங்களோட அப்ரைட் கம்பெனி இங்கே நான் காட்டியிருக்கிற இந்த 4 பிரதான கண்ட்ரியில் ஒஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. சரியோ? இதில் இந்த ஸ்ரீலங்காவில் வாழைச்சேனையில் மெயின் ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது நீங்கள் பயப்படுத்தவில்லை. இது புது புது கம்பெனி அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் பயப்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி 6000க்கு மேலதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் லைக் ஹெச்என்டி, ஃபைவர் கோர்ஸ், இபி அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் சரியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ், அடுத்த டிப்ளமா இன் ஐசிடி கோர்ஸை நீங்கள் கிளியராக உங்களோட டவுட்ஸ் கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் தருவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி விடுவோம். சரியோ? ஓகே. அதோட உங்களுக்கு பிஹைண்ட் புட்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் ஒரு பிரதான ஒரு மீடியா சரியோ? இங்கே எங்களுடைய சிஇஓ என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் பேட்டி கொடுத்துருக்காரு. சரியோ? அப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யூடியூப்ல கூட அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, எங்களுடைய கம்பெனி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு. அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய ஹெட்லைனாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கு. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, ஸ்லஸ்கோம் அவார்ட் கூட எங்களோட கம்பெனிக்கு கிடைச்சிருந்தது. நேஷனல் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அண்ட் ப்ரொவின்சியல் வின்னர். என்னத்துக்கு இந்த அவார்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னால், பெஸ்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரொவைடர் என்ற கேட்டகரிக்கு கீழே இந்த அவார்ட்ஸ் எங்களோட கம்பெனிக்கு கிடைச்சிச்சு. சரியோ? ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த அப்ரைட் நிறைய செஷன்ஸ், அடுத்தது கரியர் கைடன்ஸ், இந்த மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில், ப்ரைவேட் கேம்பஸில் எல்லாம் செய்திருக்கு. சரியோ? சம்டைம் நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கூட பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.9 ரேட் வர அளவுக்கு எங்களோட அப்ரைட் கம்பெனி நிறைய ரிவ்யூஸ் இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. சரியோ? நீங்கள் கூட இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம்.
ஓகே. அது மட்டும் இல்ல, இங்க Facebookல கூட, பிறகு YouTubeல கூட எங்களோட ரிவ்யூஸை நீங்க பார்த்துக்கொள்ளேன். சரியோ? ஓகே. ஓகே. இப்ப வந்து டிப்ளோமா இன் ஐசிடி. சரியோ? அது வந்து நான் தான் அஹ், இந்த ப்ரோக்ராமை செய்வேன். நான் வந்து சிவகாந்த், இன்ஜினியரிங், பிஎஸ்சி இன்ஜினியரிங். ஓகே. அடுத்தது வந்து டிப்ளோமா இன் இங்கிலீஷ் வந்து அஹ், தஹசின் ஹனீஃப் என்றவர் வந்து செய்வாங்க உங்களுக்கு. ஓகே. லெக்சஸும் ஓகே. தென் இன்றைக்கு நாங்கள் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் இந்த விடயங்களை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியோ? உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் என்கிட்ட சேட்டில் போட்டு கேட்கலாம். இல்லாட்டி வந்து அன்மியூட் பண்ணியும் நீங்கள் கதைக்கலாம். சரியோ? ஓகே. ஓகே. இப்போ வந்து நாங்கள் டிப்ளோமான்னு சொன்னால் என்ன, பிறகு இந்த டிப்ளோமா கோர்ஸ் வந்து எவ்வளோ காலத்துக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம், பிறகு வந்து நாங்கள் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதோட மொடியூல்ஸ், என்னென்ன மொடியூல்ஸ் நாங்கள் இங்கே உங்களுக்கு தரப்போகிறோம்னு சொல்கிற இந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியோ? ஓகே. முதல்ல வந்து இந்த டிப்ளோமா என்று சொன்னால் என்ன? சரி, உங்களோட ஐடியாஸை சொல்லுங்க பாப்போம். டிப்ளோமான்னு சொன்னால் நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? டிப்ளோமான்ட்டா என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? சட்டில் போடுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி கதைங்க. ஓகே. நிதிஷ் குமார் சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னால் 1 இயர் கோர்ஸ். 1 இயர் கோர்ஸ்ன்னு சொன்னால் டிப்ளோமா என்று சொல்லியிருக்காரு. ஓகே. வேற நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? டிப்ளோமா டிப்ளோமா என்று சொன்னால் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிகிற ஐடியா என்ன? ஓகே. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருக்கீங்களா? ப்ரைவேட்டாகவும் சரி, பப்ளிக்காகவும் நிறைய கமெண்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகே. அதாவது இப்போ டிப்ளோமான்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் டிகிரிக்கு முன்னதாக செய்கிற கோர்ஸ். ஓகே. இங்கே வந்து நாங்கள் எங்கட டிப்ளோமா, அதாவது டிப்ளோமா இன் ஐடி, அடுத்த டிப்ளோமா இன் இங்கிலீஷ், இது என்னன்னு சொன்னால் இது ஒரு ஜென்ரல் கோர்ஸ். சரியோ? அதாவது நீங்கள் எந்த கோர்ஸை செய்ய போகிறேன்னு சொன்னாலும் சரியா, அடிப்படையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த எங்களோட டிப்ளோமா இன் ஐடி அண்ட் டிப்ளோமா இன் இங்கிலீஷில் நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போக போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பேசிக்காக உங்களுக்கு வந்து ஐடி ரிலேட்டடான ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்படும். சரியோ? அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், பிறகு எப்படி இமெயில் பண்ணுறது, இன்டர்நெட்னு சொன்னால் என்ன, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொன்னால் என்ன, இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ்ல இருந்து. இப்போ நாங்கள் இங்கிலீஷ் எடுத்தோம்னு சொன்னால், டிப்ளமா இன் இங்கிலீஷ் எடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸாக லிஸ்னிங் ப்ராக்டிக்கல் தருவாங்க, ப்ராக்டிஸ் உங்களுக்கு தருவாங்க. அடுத்தது கிராமர், ரீடிங், ரைட்டிங், இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியாவை தருவாங்க. அதாவது உங்களால் வந்து அஹ், ஒரு பேசிக்கான கம்யூனிகேஷனுக்கு, அதாவது எப்படி நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தருவாங்க. சரியோ? டிப்ளமா இன் இங்கிலீஷ். அதே மாதிரி தான் டிப்ளமா இன் ஐடியில் கூட உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ், அதாவது ஆஃபீஸ், பிறகு ஒரு லெட்டர் உங்களுக்கு டைப் பண்ண தெரியுமா, பிறகு வந்து அஹ், ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று உங்களால் ரைட் பண்ண இயலுமா, இல்லாட்டி எக்ஸலில் வந்து ஒரு டேபிள் அந்த மாதிரி செய்ய இயலுமா, இயலுமான இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியோ, வெப் டிசைன், அதாவது ஒரு கோடிங்கும் இல்லாமல் உங்களுக்கு வெப் டிசைன் வந்து சொல்லி தருவாங்க. சரியோ? இந்த இந்த டிப்ளமா இன் ஐடியில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும், உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு டிப்ளமாவில்?
ஓகே. அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம். என்னன்னு சொன்னா, இப்ப டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். சரியோ? இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம்? நாங்க டிப்ளோமா இன் ஐடி, அடுத்த டிப்ளோமா இன் இங்கிலீஷ் என்ற இந்த ப்ரோக்ராமை நாங்க செய்ய போறோம். சரியோ? ஓகே. இந்த ப்ரோக்ராமை மோஸ்ட் ஆஃப் த கேம்பஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, அஹ், ஒரு இது ரெண்டுமே நாங்க செய்யணும் என்று சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா எங்கட அப்ரைட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதை நீங்க தனித்தனியா உங்களுக்கு வந்து ஐடி டிப்ளோமா தேவைன்னு சொன்னா ஐடியை மட்டும் நீங்க செய்யலாம். இல்லாட்டி இங்கிலீஷ் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் தேவைன்னு சொன்னா அதை மட்டும் செய்யலாம். இல்லாட்டி டிகிரி போத் டிப்ளோமா உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் நீங்க செய்யலாம். சரியோ? ஓகே, அது கிளியர் தானே? ஓகே, கிளியர்னு சொன்னா சாட்ல கிளியர்னு சொல்லி போடுங்க. ஓம் சார். ஓகே, கிளியர். இப்போ வந்து நாங்க வந்து பார்க்க போறோம். இப்போ எவ்வளவு காலத்துக்கு இந்த கோர்ஸ் நாங்க செய்ய போறோம் சொல்லு. சரியோ? ஓகே. இப்போ நாங்க அதான் எங்களுக்கு அடுத்த டவுட் அறிய போகுது. நாங்க இப்போ டிப்ளோமா இன் ஐடி, அடுத்த டிப்ளோமா இன் இங்கிலீஷ் இந்த ப்ரோக்ராம் நாங்க செய்ய போறோம். ஸோ நாங்க இதை எவ்வளவு காலத்துக்கு நாங்க செய்ய போறோம்? ஓகே. பார்ப்போம் நாங்க எவ்வளவு காலத்துக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்க செய்ய போறோம் சொல்லு. ஓகேவா? 3 மந்த்துக்கு இந்த கோர்ஸை வந்து நாங்க செய்ய போறோம். சரியோ? இதுல வந்து உங்களுக்கு 3 மந்த்ல வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து பேசிக் ஐடியா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். சரியோ? அப்போ இங்கே வந்து நாங்கள் டிப்ளமா இன் ஐடி இல்லாட்டி டிப்ளமா இன் இங்கிலீஷ் இது நாங்கள் செய்கிறதுல நோக்கம் என்ன வரைக்கும்னு சொன்னால், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்என்டி ஏதோ செய்ய போகிறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு டிகிரி செய்ய போகிறீங்க. சரியோ? இப்படி என்று வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த கெம்பஸ் இல்லாட்டி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கிலீஷில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செய்து கொண்டு வருது. சரியோ? செய்யும். அப்போ எங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கேளாம இருக்குங்களா? சரிதானே? இப்போ நாங்கள் புதுசாக நாங்கள் இதுவரைக்கும் படித்தது என்ன தமிழில் தான் நாங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி கொண்டு இருந்திருக்கோம். இப்போ நாங்கள் என்ன எங்கே மூவ் ஆகிறோம்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் ஃபுல்லாகவே இங்கிலீஷ். அப்போ அந்த டைமில் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியவர். சரியோ? அப்ப அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லாம எப்படி நாங்க கம்யூனிகேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த டிப்ளோமா ப்ரோக்ராம்ல இந்த 3 மந்த்துக்குள்ள வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியோ? அது மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் சிலாக்கள் யோசிப்பாங்க நாங்க வந்து ஃப்ரீலான்சிங் செய்ய போறோம்னு சொல்லி. ஓகே, அப்ப ஃப்ரீலான்சிங் செய்யறேன்னு சொன்னாலும் இப்ப அதுல வார கிளைண்ட் வந்து என்ன எல்லாம் தமிழாவா இருப்பாங்க? இல்ல. ஃப்ரீலான்சிங் செய்யக்குள்ள வந்து நாங்க ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்டு வைட்டா தான் வந்து கிளைண்ட் வர போறாங்க. அப்ப அங்க வந்து பொதுவா எங்களுக்கு இருக்கிற லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ் தான். ஸோ அப்ப இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் எங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு சொன்னா என்ன நடக்க போகுது? நாங்க வந்து ஈஸியா வந்து கிளைண்டோட கம்யூனிகேட் பண்ணி எங்கட ஆர்டர்ஸ் இல்லாட்டி எங்கட ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை வந்து ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியோ? ஓகே. ஓகே, அப்ப நாங்க இதை வந்து குயிக்கா நாங்க 3 மந்த்துக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதால அப்ப நீங்களும் வந்து பெட்டரா ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் அடுத்தது ஐடி நாலேஜை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ? ஓகே. ஓகே. வாட் பி ஆஃபர் நாங்க வந்து இந்த ப்ரோக்ராமை செய்கிறார்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். சில ஆஃபர்ஸ் வந்து நாங்க தரப்போறோம். சரியோ? அப்ப என்னென்ன ஆஃபர்ஸ் நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதல்ல பார்ப்போம். முதல்ல வந்து 1 இயர் ஃப்ரீ கன்வா ப்ரோ ஆக்சஸ் கிடைக்கும். சரியோ? அப்ப இந்த கோர்ஸ் செய்கிறார்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து 1 இயர் கன்வா ப்ரோ ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியோ? அதுல வந்து நீங்க ப்ரோ ஆக்சஸுக்குரிய எல்லா ஒர்க்கும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட கைடன்ஸோட. சரியோ? ஓகே. அது மட்டும் இல்ல. சரியோ? எங்களோட ரெக்கார்டிங் அதாவது உங்களோட சூம் நாங்க செய்யறோம் தானே? அப்ப அந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 6 மந்த்துக்கு இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சரியோ? ஓகே. ஒரு ஆள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஓகே, எது கேட்டிருக்கீங்க? ஒரு கச்சாட்டில் போறீங்களா?
ஆ ஓகே. ஒரு ஆள் வந்து ஆ அப்படின்னா சரி ஓகே. கன்வான்னு சொன்னா இதுல நாங்க வந்து லோகோ டிசைன் பண்ணலாம் சரியோ, வெப் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேலை நாங்க இந்த கன்வாவில் செய்யலாம் சரியோ. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தரதால நீங்க ப்ராக்டிஸும் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் டியூரிங் த லெக்சர்ஸ் டைம். ஓகேவா? நீங்க அதர் டைம்ஸ் ஆல்சோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரியோ. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காரு என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு டவுட். இதுல ஓட்டோமேஷன் பத்தி சொல்லுவீங்களா? ஓகே, எஸ். இதுல வந்து நாங்க பேசிக் ஐடியா ஓட்டோமேஷன் ரிலேட்டடான பேசிக் ஐடியா வந்து இந்த வெப் டிசைன் பண்ணக்குள்ள நாங்க சொல்லுவோம் சரியோ. ஓகே. கிளியரா? நிதிஷ்குமார், கிளியரா? எஸ் சார். ஓகே. எஸ். எங்களோட கைடன்ஸ் கிடைக்குமா? எஸ். எங்களோட கைடன்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியோ. 7 days 24 ஹவர்ஸுக்கு வந்து எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்ப கன்வாவை பத்தி கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஓகே. ப்ரைவேட் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஓகே. எஸ் ஓன் சார். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு 6 மந்த் அக்சஸ் இருக்கும் தார ரெக்கார்டிங். அதாவது எங்களுடைய லெக்சர் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு 6 மந்த்துக்கு வந்து அக்சஸ் தருவாங்க. ஓகே. நீங்க வந்து ரெக்கார்டிங்கை வந்து திருப்ப திருப்ப பார்த்தும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளே இயலும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு டவுட்ஸ்ன்னு சொன்னாலும் நீங்க கேட்கலாம் சரியோ. ஓகே. இதுல வந்து எக்ஸாம் இல்லை சரியோ. இதுல வந்து எக்ஸாம் இல்லை உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸாம் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராக்டிஸ் வைஸாக தான் இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷும் டிப்ளமா இன் ஐடியும் நடக்கும் சரியோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வைஸாக தான் இருக்கு. ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் வைஸாக செய்கிறதால வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கூட நாலேஜை வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரியோ. ஓகே. அடுத்தது வந்து அப்ரைட் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஓகே. ஆல்ரெடி வந்து நீங்கள் எல்லாரும் வந்து டெலிகிராம் சப்போர்ட் சிஸ்டத்தில் வந்து ஜாயின் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கீங்களா? chatல போடுறீங்களா அவருக்கு? எஸ் சார். ஓகே. 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 மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஜாயின் பண்ணி இருக்கீங்க. ஜாயின் பண்ணாதவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் இப்போ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் தருவேன் சரியோ. அப்போ அதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணலாம்ன்றதை நீங்கள் கேட்டுக்கொள்ள இல்லை சரியோ. ஓகே. ஓகே. அப்ரைட் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் 7 days கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் இப்போ டிப்ளோமா இன் ஐடி சரியோ. இதில் இருக்கிற மொடியூல்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம் சரியோ. ஓகே. இதில் வந்து என்னென்ன நாங்கள் படிக்க போகிறோம்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கன்செப்ட், அதாவது ஐடின்னு சொன்னால் என்னன்ற சம்பந்தமாக படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான விடயத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸ் உங்களுக்கு தெரியும். எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸ்ன்னு சொல்லக்குள்ள எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், அடுத்தது பவர் பாயிண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறது கூட ஒரு பவர் பாயிண்ட்ஸ் லைட் தான் சரியோ. இது வந்து நான் எங்கே டிசைன் பண்ணேன்னு சொன்னால் கன்வாவில். ஓகேவா? அப்போ நாங்கள் இப்படி நாங்கள் இது செய்ய போகிறோம் கன்வாவில் அந்த மாதிரி எல்லா விடயத்தையும் நாங்கள் கதைப்போம். அது மட்டும் இல்லை அக்சஸ், எம்எஸ் அக்சஸ். ஓகே. அது மாதிரியான எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸையும் நாங்கள் உங்களுக்கு எப்படி இதை அக்சஸ் பண்ணுற அந்த மாதிரியான விடயங்களையும் டீப்பாக ப்ராக்டிக்கல் வைஸாக நாங்கள் சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லை நாங்கள் இதுக்குள்ளே எப்படி ஏஏ நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்ன்றதையும் நாங்கள் டியூரிங் த லெக்சர் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லை எப்படி நாங்கள் இமெயில் பண்ணுறது, அடுத்து எப்படி நாங்கள் வெப் டிசைன் பண்ணுறது, கன்வாவில் நாங்கள் எப்படி இந்த வெப் டிசைன் பண்ணுறது,
அடுத்த கிராஃபிக் டிசைன் எப்படி நாங்க பண்றது, ஏஐட ஏஐட உதவியோட நாங்க எப்படி இந்த கன்வாவில் வந்து நாங்க கிராஃபிக் டிசைன் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தை நாங்க இந்த மொடியூல்ல நாங்க பார்க்க போறோம். சரியோ, இந்த ப்ரோக்ராம்ல நாங்க பார்க்க போறோம். சரியோ, தேவையானாக்கள் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த மொடியூல்ஸ்ல எதுவும் டவுட் இருந்தாலும் சாட்ல ஒருக்கா போடுங்க. சர்டிஃபிகேட் வலிவு இருக்கும். ஆமா, வலிவா இருக்குமா? எஸ். இ சர்டிஃபிகேட் பெற்றா இருக்குமா? எஸ். இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூஸா இருக்கும். இப்ப எங்கன்னு சொன்னா, இப்ப சம்டைம் வந்து இப்ப ஓ லெவல், இப்ப நீங்க ஒரு ஜொப்பு கொண்டு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா சரியோ, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் வந்து எப்படி இருப்பாங்க, இங்கிலீஷ் வந்து ஃபெயில் பண்ணியிருப்பாங்க ஓ லெவல்ல, சம்டைம் வந்து இங்கிலீஷ் வந்து எஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, சரியோ, ஜொப் அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு சம்டைம் சி கேட்டிருப்பாங்க ஜொப் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது, இப்போ இங்கிலீஷ்ல. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க வந்து இப்போ நீங்க ஒரு கோர்ஸ் டிப்ளோமாவில் ஒரு கோர்ஸ் செய்திருக்கீங்கன்னு சொன்னா, அந்த டைம்ல வந்து ஓ லெவலுக்குரிய அந்த நீங்க ஓ லெவல்ல இங்கிலீஷ் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து கன்சிடர் பண்ணாம இந்த டிப்ளோமா உங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கும். சரியோ, அந்த டைம்ல நீங்க இந்த சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம். சரியோ, ஓகே. பர்த் சர்டிஃபிகேட் பர்த்தா இருக்குமான்னு சொல்லி கேட்டவா அது நிதிஷ்குமார். ஓகே, கிளியர் அது. நிதிஷ்குமார் சர்டிஃபிகேட் வேல்யூவா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தானே? கிளியரா நான் சொன்னது? கிளியர். ஓகே. ஓகே, கிளியர். ஓகே, இது ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எடுத்தீங்களா இந்த மொடியூல்ஸை? நாங்கள் இந்த மொடியூல்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா? ஓகே, நாங்கள் அடுத்தது வந்து இங்கிலீஷில் என்னென்ன மொடியூல்ஸ் இருக்கு, நாங்கள் என்னென்ன படிக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் சொல்லி பார்ப்போம். சரியோ, ஓகே. ஓகே, டிப்ளோமா இன் இங்கிலீஷில் வந்து என்னென்ன நாங்கள் படிக்க போகிறோம்னு சொன்னால், கிராமர், ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங். இந்த இது நாலும் தான் நீங்கள் மெயின் கன்செப்ட். ஓகேவா? ஓகே, இதுதான் நீங்கள் மெயின் கன்செப்ட். இதில் வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், இதை ப்ராக்டிக்கல் வைஸாக உங்களுக்கு டிப்ளமா இன் இங்கிலீஷில் வந்து சொல்லி தர போகிறாங்க. சரியோ, அடுத்தது வந்து ஆன்லைன் ப்ராஜெக்ட், அடுத்தது வந்து டிஜிட்டல் ரைட்டிங் ஃபார் ஒர்க். சரியோ, அப்ப எப்படி நாங்க ஒரு லெட்டர் டைப் பண்ணலாம், இல்லாட்டி இப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டீம்ல இருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு கிளைண்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது கம்யூனிகேட் பண்ணக்குள்ள வந்து எந்த மாதிரி நாங்க லெட்டர் டைப் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடெல்லாம் எப்படி நாங்க ரைட்டிங் செய்யலாம்ன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி நீங்க ஒரு கிளைண்டோட கம்யூனிகேட் பண்றது, அடுத்தது ஃப்ரீலான்சிங் சைட் எடுத்தோம்னு சொன்னா அங்க வந்து வேர்ல்டு வைடா இருக்கிற கிளைண்டோட எப்படி நாங்க கம்யூனிகேட் பண்றதுன்ற சம்பந்தமாகவும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதோட நீங்க ஒரு ஜாப்புக்கு நீங்க இன்டர்வியூ வந்து அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா, அப்ப டியூரிங் த இன்டர்வியூ டைம்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்க போறாங்க, அப்ப அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான டெக்னிக்கா வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தருவாங்க. சரியோ, அடுத்தது ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ். ஓகே, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸும் தருவாங்க. சரியோ, ஓகே. இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வைங்க. ஓகே, சட்ல ஒரு ஆள் போட்டிருக்காரு, ஒரு ஆள் வந்து என்னன்னு சொன்னா, ஓ லெவல் மட்டும் செஞ்சுட்டு இந்த கோர்ஸ் வச்சு ஜாப் செய்ய இயலுமா என்று சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காரு. சரியோ, அப்ப இப்ப நான் சொன்னது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு ஜொப்புக்கு வந்து ஒரு ஆள் அப்ளை பண்றாங்கன்னு சொன்னா அதுல ரிக்குவயர்மெண்ட் என்ற ஒரு செக்ஷன் இருக்கு. சரியோ, ஓகே. அந்த ரிக்குவயர்மெண்ட் என்ற செக்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷனா கேட்டிருப்பாங்க. நீங்க மோஸ்ட்லி பேங்க் அதுல எல்லாம் வந்து உங்களை கால் பண்ணியிருப்பாங்க தானே, அந்த டைம்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, இப்ப இங்கிலீஷ் நீங்க கட்டாயம் சி எடுத்திருக்கணும் ஓ லெவல்ல, அந்த மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி வந்து நீங்க அப்ளை பண்ண இயலாது. அப்ப அந்த டைம்ல உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. சரியோ, அப்ப அந்த டைம்ல நீங்க டிப்ளோமா இன் ஐடி
டிப்ளமா இன் இங்கிலீஷ் இந்த மாதிரி கோர்ஸ் நான் செய்திருக்கேன் என்று சொல்லி அதுக்குரிய ப்ரூஃபை நீங்க காட்டுவீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்குரிய ரிக்குவயர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. சரியோ? ஓகே, அப்ப நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்க போகுது அந்த ஜாப்புக்கு. சரியோ? ஓகே, அத குவாலிஃபிகேஷன் இருந்து உங்கள்கிட்ட இந்த இங்கிலீஷுக்குரிய சி என்ற குவாலிஃபிகேஷன் ஓ லெவல்ல இல்லாட்டி நீங்க வந்து இந்த இருக்கிற சர்டிபிகேட்டின் ஊடாக அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ? ஓகே, யார் கேட்டிருந்தா இந்த கொஷனை? மிஸ்னா, கிளியரா உங்களுக்கு இது? எஸ் சார், கிளியர். ஓகே. சம்டைம் நம்மள தனியா ஒரு வெப் டிசைன் பண்ண முடியுமா சார்? ஓ, உங்களால வந்து தனியா செய்யக்கூடிய மாதிரி ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் தருவோம். சரியோ? நீங்க நீங்களா ஓனா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வெப் டிசைன் இல்லாட்டி எல்லாமே நீங்க செய்யக்கூடிய மாதிரி உங்களை கைட் பண்ணுவோம். சரியோ? ஓகே. ஓகே, கிளியரா? சிடிஏ என்று போட்டிருக்கீங்க. ஓகே, கிளியர். ஓகே, கிளியர். ஓகே, எங்களிடம் லேப்டாப் இல்லையே. ஓகே, லேப்டாப் இல்லாத தாக்கல் என்ன செய்யலும்னு சொன்னா சரி, ஃபோனில் வந்து இதை வந்து நாங்கள் ஆன்லைன்லையும் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ? கன்வாவை ஸோ நீங்கள் ஃபோனில் கூட அதை செய்து கொள்ளே இருக்கும். சரியோ? ஆனால் லேப்டாப் இருக்கிறார்களுக்கு பெட்டர் அறியும். ஓகே, அடுத்தது வந்து இல்லை, கன்வாவில் வந்து நிதிஷ் கேட்டிருக்காரு வந்து கன்வாவிலே வந்து ஏஐ டூல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வேறு எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணாமல் கன்வாக்குள்ளே இருக்கிற ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் செய்யறோம். ஓகேவா நிதிஷ்குமார்? கிளியர் அது? ஓகே, நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கொஷின்ஸை கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஒரு வந்து இப்போ ஓகே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் எப்படி தருவாங்க? ஓகே, ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்ன்னு சொன்ன என்ன? ஜென்ரலாக நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு உரையாடல் இல்லாட்டி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி. அதாவது இப்போ நிறைய பேர் இருப்பீங்க, உங்களை ரூம் வைஸாக உடைச்சிட்டு ஒரு டீமாக பிரிச்சுட்டு சரியோ ஒரு ட்ராமா மாதிரி இல்லாட்டி வந்து ஒரு டயலாக்ஸ் வந்து நீங்களா ஒன்றா உருவாக்கி நீங்கள் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் விடுவீங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. யாரு கிளியரா chatல போட்டீங்க? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் எப்படி தருவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிளியரா? டயலாக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி நடக்கும். இப்போ டயலாக்ஸை நீங்களே ஒரு டயலாக்ஸ் வந்து உருவாக்கி மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. அடுத்து ஸ்டோரி டெல்லிங், நீங்களா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி. எஸ், கிளியர். ஓகே, எம்எஸ் ஆஃபீஸுக்கு அதை ஏஐ டூல்ஸ் கொஞ்சம் கிளியராக போடுறீங்களா நிதிஷ்குமார் உங்களோட கொஷனை? ஒரு கிரிட்டிக்கர் வந்து கன்வாவில் ஒர்க் பண்ண ப்ரோ வேர்ஷன் நீங்கள் தருவீங்களா? எஸ், தருவோம். சரியோ? 1 இயருக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரோ வேர்ஷன் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். சரியோ? எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே. எஸ், ஃபோமியூலா கேட்குறீங்க. ஓகே, நிதிஷ்குமார் உங்களோட கொஷனை கொஞ்சம் கிளியராக போடுறீங்களா?
ஓகே. இப்போ வந்து இங்கிலீஷ் கிளாஸையும் ஐடி கிளாஸையும் வந்து சேம் டே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த டிசிஷன் வந்து நாங்கள் எப்போ எடுப்போம்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ வந்து சம்டைம் வந்து போத் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் டிகிரி போத் டிப்ளமா செய்கிற டைமாக இருக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்களோட சப்போர்ட் கம்யூனிட்டி சப்போர்ட்ல எல்லாரும் இருக்கீங்க தானேலா. அப்போ அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் தருவாங்க தெரியும், எப்போ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து என்ன டைம் நடக்க போகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷனுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் இதில் போட்டிருக்கிற நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க சரியோ. இப்போ நான் கம்யூனிட்டியில் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள், அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கீழே தந்திருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இந்த upright.ai என்ற வெப்சைட்டு கூடாகையும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ண முடியும் சரியோ. ஓகே. இந்த வெப்சைட் லிங்கையும் அடுத்தது வந்து இந்த ஃபோன் நம்பரையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுங்க சரியோ. மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிப்ளமா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். ஓகேவா. இந்த டைம் டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. அப்படி அந்த டெலிகிராம் குரூப்பில் இல்லாதாக்கள் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணி இருக்கிற ஃபோன் நம்பரை இல்லாட்டி எங்களோட அப்ரைட் வெப்சைட்டு கூட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம் சரியோ. ஓகே கிளியரா. இந்த நம்பரை நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நோட் அட்டன் சொல்லி போடுங்க சரியோ. ஓகே சார் நோட்டட். ஓகே. இன்னொரு ஆள் போட்டிருக்காரு வந்து என்னன்னு சொன்னால், சார் எனக்கு இங்கிலீஷில் டெஸ்ட் தான் ரிசல்ட், நான் ஒர்க் அப்ளை பண்ணி இன்டர்வியூ போனேன், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் டிப்ளமா இன் இங்கிலீஷ் கன்ஃபார்மா ஒர்க் போக முடியுமா, வலிவா இருக்குமா இந்த சர்டிஃபிகேட்? எஸ் சரியோ. இது என்னன்னு சொன்னா இப்ப கிளியரா ஒன்று சொல்றேன். என்னன்னு சொன்னா இப்ப மோஸ்ட்லி வந்து நாங்க ஒரு ஜொப்பு கொண்டு அப்ளை பண்றோம்னு சொன்னா மோஸ்டா வந்து இப்படி எங்களை தட்டுவாங்கன்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு ஹையான ஒரு டிகிரி கையில வச்சுக்க முடியும் வைங்களேன். நாங்க ஏதோ கொமர்ஸ்ல ஒரு டிகிரி ஒன்று வச்சிருக்கோம். இப்ப பேங்க்குக்கு போறோம்னு சொன்னாலும் கூட இப்ப நாங்க பேங்க்கு ஒரு ஜொப்புக்கு அப்ளை பண்றோம்னு சொன்னா அங்க வந்து முதலாவது ரிக்குவயர்மெண்ட் என்ன சொல்லி போடுவாங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து ஓ லெவல்ல இங்கிலீஷ் வந்து கட்டாயம் சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க சரியோ. அப்ப இந்த டைம்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப டிகிரியே நாங்க எடுத்துட்டோம், ஓ லெவல் நாங்க எழுதியிருக்க மாட்டோம். ஸோ நாங்க வந்து இப்ப எங்கட டிப்ளமா இன் இங்கிலீஷ் இந்த மொடியூலை நாங்க முடிச்சிருந்தோம்னு சொன்னா இந்த ப்ரோக்ராமை நாங்க செய்திருந்தோம்னு சொன்னா சரியோ, எங்களுக்கு ஆல்ரெடி அந்த இங்கிலீஷ் ரிலேட்டடான நாலேஜ் எல்லாம் எங்களுக்கு வந்துடும் சரியோ. இங்கிலீஷ் ரிலேட்டடான என்ன கிராமர், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் இந்த மாதிரி எல்லா ரிலேட்டடான எல்லா ஒர்க்கோட சம்மந்தப்பட்ட ஓல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரியோ. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த சர்டிஃபிகேட்டை காட்டினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியோ. நீங்க வந்து அந்த ஓகே ஜாப் அப்ளை பண்ணி ஓகே. இது வந்து இப்ப நீங்க பேங்குக்கு அப்ளை பண்ணக்குள்ள வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான் என்ன, ஓ லெவல்ல இங்கிலீஷ் சி என்று சொல்றது சரியோ. இப்போ வந்து நீங்க இன்னும் எப்படியும் நீங்க இன்னொரு ப்ரோக்ராம் வந்து செய்ய வேண்டி வரும் இல்ல. இப்போ எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் உங்களுக்கு பேசிக்கா என்ன தேவைன்னு சொன்னா இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ்ன்றது அடுத்த டிப்ளமா இன் ஐடின்றது கட்டாயம் தேவை சரியோ. நீங்க ஒர்க்குக்கு போறதாலும் சரி, இப்போ யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு ஸ்டடீஸ் நீங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராமை நீங்க ஸ்டார்ட் பண்றதாலும் சரி அங்க கூட ஸ்டார்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷ் அடுத்தது ஐடி என்ற ஐடி இந்த மாதிரி மொடியூல்ஸ் வந்து கட்டாயம் படிப்பிப்பாங்க சரியோ. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டிப்ளமா இன் ஐடி இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ் நீங்க கம்ப்ளீட் பண்றதால சரியோ. ஓகே. ஓரளவுக்கு இப்ப நாங்க இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ் அடுத்த டிப்ளமா இன் ஐடி இந்த கோர்ஸ் நாங்க கம்ப்ளீட் பண்றதால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்ன்றதை கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா விளங்கிருக்குமான்னு நினைக்கிறேன் சரியோ.
ஓகே. உங்களுக்கு இதை விட அதிகமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு இல்லாட்டி இந்த வெப்சைட்டு கூடாக நீங்க வந்து எங்களை கண்டெக்ட் பண்ணிடலாம். சரியோ? ஓகே. ஓகே. கிளியர் தானேலா? மெயின் ஐடியா உங்களுக்கு கிளியர் தானே? நாங்க ஏன் இந்த கோர்ஸை செய்ய போறோம் என்ற ஐடியா உங்களுக்கு கிளியர் தானே? என்னென்ன நாங்க படிக்க போறோம்ன்றது உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர்னு சொன்னா சாட்ல ஒருக்கா கிளியர்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியோ? ஓம் சார். ஓகே. ஓகே கிளியர். யா, இந்த ரெக்கார்டிங் போடுவீங்களா? எஸ் போடுவோம். சரியோ? ஓகே கிளியர். ஓகே. மோஸ்ட்லி எல்லாருக்கும் கிளியர் இல்ல? ஓகே. அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க ஜாயின் பண்ணுவோம்ல? நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கீழே இருக்கிற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க இதை என் பண்ணுவோம். சரியோ? ஓகே. ஓகே. எல்லாம் கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே. எல்லாம் ஓகேன்னு சொன்னா சாட்ல ஒரு கப் போடுங்க ஓகேன்னு சொல்லி நாங்கள் மீட்டிங் பண்ணுவோம். சிலாக்கள் இப்போ இப்படி இருக்கும் சம்டைம். என்ன எங்களுக்கு வந்து என்ன இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்னு சொன்னேன். இப்போ சி எடுக்காத ஆக்கள், அப்போ எஸ் ஃபெயில் பண்ண ஆக்களோ லெவலில் அந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து இந்த டிகிரியை காட்டிடும் சொல்லி சொன்னாங்களா? இப்போ சம்டைம் சில ஆக்கள் யோசிப்பாங்க, எனக்கு ஏ இருக்குத்தானே நான் அப்போ இதை படிக்க தேவையில்லையா அப்படி சொல்லி யோசிப்பாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சொன்னா, உங்களுக்கும் இது வலிட் தான். சரியோ? இப்ப நாங்க இங்கிலீஷ்ல ஏ எடுத்தா கூட நாங்க ஃப்ளூவெண்டா நாங்க ஸ்பீக்கிங் நாங்க செய்வோமா? அதாவது நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோமா? ஒரு கிளைண்டோட நாங்க ரியல் வேர்ல்டு கிளைண்டோட நாங்க ஓ லெவல்ல கம்யூனிகேட் பண்ணி பார்த்திருக்கோமா? இல்ல தானே. எங்களுக்கு ப்ராக்டிஸ் வைஸ் ஆகணும்னா எங்களுக்கு கிடைக்கல தானே. நாங்க தியரிட்டிக்கலா தான் என்ற இங்கிலீஷ்ல என்ற ஒரு நாலேஜ் நாங்க எடுத்திருக்கோம் ஓ லெவல்ல. சரியோ? அப்ப இங்க டிப்ளமா இன் இங்கிலீஷ்ல என்ன நடக்குது என்று சொன்னா எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் வைஸா தான் நடக்கும். சரியோ? இந்த டிப்ளமா இந்த ப்ரோக்ராம்ல ஐடி எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் வைஸா தான் நடக்க போகுது. சரியோ? அதால நீங்க பயப்பட தேவையில்ல. எல்லாருமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு கூட ஐடியாஸ் வரும். எப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் அதர்ஸோட என்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரும். சரி. ஓகே. இப்போ எல்லாம் கிளியர்னு சொன்னால் நாங்கள் ஓகேன்னு பண்ணுவோம். கன்வா ப்ரோ எப்படி கிடைக்கும்? ஓகே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு அக்சஸ் தருவாங்க. சரியோ? அதோட நீங்கள் வந்து அஹ், உங்களோட மெயில் அது இதெல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்குரிய ப்ரொசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியோ? நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஓகே. கன்வா ப்ரோ இப்படி கிடைக்கும்ன்றது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்களை வந்து அழகா வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கம்யூனிட்டி குரூப்பில் வந்து எல்லாரும் ஜாயின் ஆகிடுங்க. சரியோ? முதல்ல அப்படி ஜாயின் ஆகாதாக்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற கண்டெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களை ஜாயின் பண்ண விடுவாங்க. சரியோ? ஓகே. எல்லாம் கிளியர் தானே? ஓகே. கிளியர்னு சொன்னால் கிளியர்னு சொல்லி போடுங்க. கிளியர் கிளியர் கிளியர். ஓகே கிளியர். ஓகே. ஓகே. மோஸ்ட்லி எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டல? ஓகே. அப்போ நாங்கள் மீட்டிங்கை வந்து என் பண்ணுவோம். சரியோ? அப்போ உங்களுக்கு இதை விட உங்களுக்கு கூட டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே நாங்கள் கண்டெக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணி தானே இருக்கோம். அதை நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி வந்து
கம்யூனிட்டி சப்போர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் சரியோ 24 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ அந்த கம்யூனிட்டியையும் வந்து நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணேலும் சரியோ. ஓகே அப்போ நாங்கள் இப்போ மீட்டிங்கை என் பண்ணுவோம் சரியோ. ஓகே.